பஸ் ஸ்டாப். காலை நேரம். கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் நிற்கின்றார்கள். பஸ் வந்து நிற்கின்றது. மீரா அவசரமாக ஓடி வருகின்றாள். பஸ் கிளம்ப தயாராகிறது. அவள் ஏற முயற்சி செய்கின்றாள். அப்பொழுது ஒரு கை அவளை பிடித்து மேலே இழுக்கிறது. ஆதித்யா. மீரா மூச்சு வாங்குகின்றாள். ஆதித்யா. எப்பவும் லேட்டா? மீரா. நான் லேட் இல்லை. அவன் கடிகாரத்தை காட்டுகிறான். ஆதித்யா. கடிகாரத்துக்கே உன்னை பார்த்து கோபம் மீரா. அவள் சிரிக்கின்றாள். மீரா ஆதித்யாவை பார்க்கின்றாள். ஆதித்யா வேறு பக்கம் பார்க்கின்றான். மீராவின் கண்கள். அவளுடைய பார்வையில் காதல். ஆதித்யா அவளை பார்த்துவிட்டு உடனே பார்வையை மாற்றுகின்றான். அவனுடைய முகத்திலும் சிறிய புன்னகை. காலேஜ் பஸ். மார்னிங். பஸ் கூட்டமாக இருக்கிறது. மீரா நிற்கின்றாள். பஸ் திடீரென்று பிரேக் போடுகின்றது. அவள் தடுமாறுகிறாள். ஆதித்யா உடனே அவளுக்கு முன்னால் கை வைத்து அவளை பாதுகாக்கின்றான். அவள் அவன் மார்பில் மோதாமல் நின்று விடுகின்றாள். இருவரும் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். பஸ்ஸில் ஹார்ன் சத்தம் மட்டும். ஆதித்யா. பார்த்து நின்னுக்க. மீரா. அவன் கையை எடுத்துக்கொள்கின்றான். அவள் அவன் கையை பார்க்கின்றாள். மீரா மனதிற்குள், அவன் என்னை எப்பொழுதும் இப்படி பாதுகாக்கின்றான். ஆனா அதுக்கு காரணம் காதலா இல்லை நட்பா? எனக்கு மட்டும் புரியவே இல்லை. காலேஜ் கேம்பஸ். மீரா தனது தோழி லதாவுடன் நடக்கின்றாள். ஆதித்யா தூரத்திலிருந்து வருகின்றான். அவன் கையில் ஒரு சிறிய கிஃப்ட் பாக்ஸ் இருக்கிறது. மீரா அதை கவனிக்கின்றாள். அவன் நேராக அவளிடம் வருகின்றான். ஆதித்யா கூறுகின்றான், இது உனக்காக. மீரா ஆச்சரியப்படுகின்றாள். எதுக்கு? திறந்து பாரு. அவள் திறக்கின்றாள். ஒரு அழகான பெண். மீராவின் முகத்தில் குழந்தைத்தனமான மகிழ்ச்சி. எனக்கு பிடிக்கும். ஆதித்யா. தெரியும். ஆதித்யா அங்கிருந்து செல்கின்றான். லதா. அவன் உன்னை காதலிக்கிறானா? மீரா உடனே, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அவள் முகத்தில் புன்னகை. கிளாஸ் ரூம். மதியம். மீரா தனியாக அசைன்மெண்ட் எழுதுகின்றாள். ஆதித்யா அவள் அருகில் வந்து அமர்கின்றான். என்ன எழுதுற? அசைன்மெண்ட். நான் பார்த்து எழுதலாமா? நீ எப்போலேருந்து படிக்க ஆரம்பிச்ச? அவன் சிரிக்கின்றான். நீ இருக்கிற இடத்துல தான் படிக்கணும்னு தோணுதே. மீரா அவனை பார்க்கின்றாள். ஒரு நொடி அவன் வேறு பக்கம் திரும்புகின்றான். மீரா மெதுவாக சிரிக்கின்றாள். காலேஜ் நடைபாதை. சூரியன் மறையும் நேரம். மீரா தனியாக நிற்கின்றாள். ஆதித்யா வருகின்றான். மீரா. ஒரு விஷயம் சொல்லணும். மீராவின் இதயம் வேகமாக துடிக்கின்றது. சொல்லு. ஆதித்யா அவளை பார்க்கின்றான். நீண்ட அமைதி. நான். அந்த நேரத்தில் அவனுடைய ஃபோன் ஒலிக்கின்றது. காலர் அம்மா. அவன் கால் எடுக்கின்றான். சொல்லுங்கம்மா. மீராவின் முகத்தில் இருந்த எதிர்பார்ப்பு மறைகிறது. ஆதித்யா பேசிக்கொண்டே செல்கின்றான். மீரா அவனை பார்த்து கொண்டே நிற்கின்றாள். மீரா மனதிற்குள், அவன் சொல்ல போனது என்னவென்று இன்று வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு நொடி அவன் என்னை காதலிக்கிறான் என்று நான் நம்பிட்டேன். காலேஜ் கேண்டீன். ஆதித்யா நண்பன் விஜயுடன் பேசுகிறான். மீரா அருகில் அமர்ந்திருக்கின்றாள். ஆதித்யா. நான் ஒரு பொண்ணை ரொம்ப நாளாக காதலிக்கிறேன். மீரா அதிர்ச்சி அடைகின்றாள். விஜய். யாருடா? ஆதித்யா. அதை இப்போ சொல்ல முடியாது. விஜய். அவளுக்கு தெரியுமா? ஆதித்யா சிரிக்கின்றான். தெரியாது. மீரா தலை குனிந்து விடுகின்றாள். அவள் காதில் அந்த வார்த்தைகள் மட்டும். சுற்றியுள்ள சத்தங்கள் மெதுவாக மியூட் ஆகின்றது. ஆதித்யாவின் குரல் மட்டும்.
நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். காலேஜ் கேட். மாலை நேரம். மீரா வெளியில் வருகின்றாள். அவள் தூரத்தில் ஆதித்யாவை பார்க்கின்றாள். அவன் ஒரு பெண்ணுடன் நிற்கின்றான். அந்த பெண் சிரிக்கின்றாள். ஆதித்யா அவளுடைய தலையை தட்டுகின்றான். மீரா நின்று விடுகின்றாள். மீராவின் கண்கள் அவளுடைய முகத்தில் அவள்தான் என்ற உணர்வு. ஆதித்யா திடீரென்று மீராவை பார்க்கின்றான். மீரா என்று கூப்பிடுகின்றான். அவள் திரும்பி பார்க்கவில்லை. அவள் வேகமாக நடக்கின்றாள். ஆதித்யா அவளை தொடர்ந்து வருகின்றான். மீரா, என்ன ஆச்சு? அவள் நிற்கின்றாள், திரும்பி பார்க்காமல். ஒண்ணுமில்ல. அப்ப ஏன் இப்படி போற? நீ உன் வேலையை பாரு. ஆதித்யா குழப்பமடைகின்றான். உமன்ஸ் ஹாஸ்டல் ரூம். நைட்டு. மீரா கண்ணாடி முன் நிற்கின்றாள். அவள் தன்னை பார்த்து கொள்கின்றாள். அவனுக்கு அவளைதான் பிடிக்கும். அவள் ஆதித்யாவின் புகைப்படத்தை மொபைலில் திறக்கின்றாள். அதை பார்த்து கொண்டே, நான் ஏன் அவனை காதலிச்சேன்? சிறிய சிரிப்பு. அவனுக்கு தெரியவே தெரியாது. அவள் புகைப்படத்தை மூடுகின்றாள். படுக்கையில் முகம் புதைத்து அழுகின்றாள். மறுநாள் கல்லூரியின் நடைபாதை. ஆதித்யா மீராவிடம் பேச முயற்சி செய்கின்றான். மீரா, என்னை ஏன் அவாய்ட் பண்ற? நான் பிஸி. நேத்து என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? மீரா அவனை பார்க்கின்றாள். சொல்ல நினைக்கின்றாள். நீ... அவள் நிறுத்தி கொள்கின்றாள். நீ சந்தோஷமா இரு. ஆதித்யா குழப்பமடைகின்றான். அவள் அங்கிருந்து செல்கின்றாள். ஆதித்யா மனதிற்குள், அவளுக்கு நான் பிடிக்கலையா? அவன் மனதில் முதல் முறையாக அந்த எண்ணம் தோன்றுகிறது. இரவு. மீராவின் அறை. தனியான அறையில். ஆதித்யா தனியாக தனது அறையில். இருவருமே ஒரே நேரத்தில் மொபைலை எடுக்கின்றார்கள். இருவரும் ஒருவருடைய பெயரை பார்க்கின்றார்கள். ஆதித்யா, மீரா கால் செய்ய நினைக்கின்றார்கள். இருவரும் கால் செய்யவில்லை. ஆதித்யா மனதிற்குள், அவளுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். மீரா மனதிற்குள், அவனுக்கும் நான் ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். இருவரும் சில விஷயங்களை நினைத்து பார்க்கின்றார்கள். மதிய உணவு சாப்பிடாமல் இருப்பதை ஆதித்யா கவனிக்கின்றான். அவன் தனது லஞ்ச் பாக்ஸை அவளிடம் நீட்டுகின்றான். சாப்பிடு என்று. ஆதித்யா காய்ச்சலுடன் கல்லூரிக்கு வருகின்றான். மீரா அவனுக்காக மருந்து வாங்கி வருகின்றாள். நீ உன்னை கவனிக்கவே மாட்டியா? மழை. மீராவிடம் குடை இல்லை. ஆதித்யா தனது குடையை அவளிடம் கொடுத்துவிட்டு மழையில் நடந்து செல்கின்றான். மீரா, நீ? அவன், எனக்கு மழை பிடிக்கும். அவன் தூரத்தில் நடக்கின்றான். மீரா அவனை பார்த்து கொண்டே நிற்கின்றாள். ஆதித்யா தனது பிறந்த நாளில் அனைவரிடமும் பரிசு வாங்குகின்றான். ஆனால் மீரா கொடுத்த சிறிய பேனாவை மட்டும் தனியாக பாதுகாப்பாக வைத்துக் கொள்கின்றான். மறுநாள் லைப்ரரி. மாலை நேரம். மீரா ஒரு புத்தகத்தை திறக்கின்றாள். அதற்குள் சிறிய காகிதம். அதில் சில விஷயங்களை நேரில் சொல்ல முடியாது. மீராவின் இதயம் துடிக்கின்றது. அடுத்த வரியை படிக்கின்றாள். அதனால்தான் எழுதுகிறேன். அவள் ஆவலுடன் படிக்கின்றாள். அடுத்த வரி இல்லை. காகிதம் பாதியில் கிழித்திருந்தது. அவள் ஆதித்யாவை தேடுகின்றாள். கோவிலில். மாலை நேரம். ஆதித்யா கோவிலில் தனது தங்கையுடன் வருகின்றான். அவன் தங்கைக்கு, உனக்கு பிடிச்சுதா? அவள் சிரிக்கின்றாள். மீரா தூரத்திலிருந்து பார்க்கின்றாள். அவள் கேட்கவில்லை. அவள் பார்க்கும் காட்சி மட்டும். ஆதித்யா, அந்த பெண். மீராவின் முகத்தில் முடிவு உறுதியாகின்றது. மீரா மனதிற்குள், அவனுக்கு அவள்தான். அவள் கண்களில் கண்ணீர். அவன் சந்தோஷமாய் இருந்தா போதும். அவள் திரும்பி செல்கின்றாள். மீராவின் வீடு. இரவு நேரம். தந்தை, மீரா, உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்திருக்கோம்.
அவள் அமைதியாக இருக்கின்றாள். தாய், உனக்கு விருப்பமில்லைன்னா சொல்லிடுமா? மீரா தந்தையை பார்க்கின்றாள். அவளது கண்களில் ஆதித்யாவின் நினைவுகள். அவன் குடை கொடுப்பது, அவன் லஞ்சு கொடுப்பது, அவன் சிரிப்பது. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். மீரா கண்களை மூடுகின்றாள். ஒரு கண்ணீர். அவள் மெதுவாக, அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தந்தை, அவள் மனதை உடைத்து கொண்டு, எனக்கும் பிடிச்சிருக்கு. தாய் மகிழ்ச்சியுடன் அவளை அணைக்கின்றாள். மீரா தாயின் தோளில் முகம் புதைக்கின்றாள். அவள் அழுகின்றாள். ஆனால் அந்த அழுகை யாரும் கவனிக்கவில்லை. மீராவின் ரூம். இரவு நேரம். மேசையில் திருமண அழைப்புதழ். அதன் அருகில் ஆதித்யா கொடுத்த பழைய பேனா. மீரா பேனாவை எடுக்கின்றாள். திருமண அழைப்புதழை திறக்கின்றாள். அவள் பேனாவில் எழுதுகின்றாள், அன்புள்ள ஆதித்யாவுக்கு. அவள் நின்று விடுகின்றாள். கண்ணீர். எழுதியதை கிழித்து விடுகின்றாள். மீண்டும் எழுதுகின்றாள், என் திருமணத்திற்கு நீ கண்டிப்பாக வர வேண்டும். அவள் அந்த வரியை பார்த்து கொண்டிருக்கின்றாள். பிறகு மெதுவாக, நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்ல முடியவில்லையே. அவள் அந்த காகிதத்தை கிழித்து விடுகின்றாள். இறுதியில் திருமண அழைப்புதழை மட்டும் எடுத்துக்கொள்கின்றாள். ஆதித்யாவின் ரூம். அதே இரவு. ஆதித்யா தனது மேசையில் அமர்ந்திருக்கின்றான். மீராவின் புகைப்படத்தை பார்க்கின்றான். அவன் ஒரு கடிதம் எழுதுகின்றான். மீரா. அவன் சிரிக்கின்றான். நாளைக்கு சொல்லிடணும். அவன் கடிதத்தை மடித்து வைக்கின்றான். மீராவின் கையில் திருமண அழைப்புதழ். ஆதித்யாவின் கையில் காதல் கடிதம். இருவரும் ஒரே நேரத்தில் விளக்கை அணைக்கின்றார்கள். 2 இதயங்கள், ஒரே காதல். ஆனால் இருவருக்கும் அது தெரியவில்லை. பஸ் ஸ்டாப். மாலை நேரம். மாலை 6 மணி. மழை வரப்போகும் வானம். பஸ் ஸ்டாப்பில் சிலர் மட்டும். ஆதித்யா சாலையை பார்த்து கொண்டு நிற்கின்றான். அவன் கையில் மொபைல். மீராவிற்கு அனுப்பிய மெசேஜை பார்க்கின்றான். மாலை 6 மணிக்கு பழைய பஸ் ஸ்டாப்புக்கு வர முடியுமா? முக்கியமான விஷயம் பேசணும். ஆதித்யா அந்த மெசேஜை மீண்டும் மீண்டும் பார்க்கின்றான். அவன் முகத்தில் எதிர்பார்ப்பு. அவன் தனக்கு தானே, இன்னைக்கு சொல்லிடணும். அவன் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு கடிதம் எடுக்கின்றான். அதில், மீரா, நான் உன்னை காதலிக்கிறேன். அவன் அந்த கடிதத்தை தொட்டு பார்க்கின்றான். தூரத்தில் மீரா நடந்து வருகின்றாள். அவள் கையில் ஒரு திருமண அழைப்புதழ். ஆதித்யா அவளை பார்த்து முகத்தில் புன்னகை. அவன் எழுந்து நிற்கின்றான். மீரா. மீரா அவனை பார்க்கின்றாள். அவள் சிரிக்க முயற்சிக்கின்றாள், முடியவில்லை. ஆதித்யா, என்ன ஆச்சு? மீரா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆதித்யா, சொல்லு. மீரா கையில் இருந்த அழைப்புதழை இறுக்கமாக பிடிக்கின்றாள். அவளால் நேராக அவனை பார்க்க முடியவில்லை. அவள் நிற்கின்றாள். ஆதித்யா அருகில் வருகின்றான். என்ன? மீரா அவனை பார்க்கின்றாள். கண்களில் கண்ணீர். அவள் அழைப்புதழை அவனிடம் நீட்டுகின்றாள். ஆதித்யா குழப்பத்துடன் வாங்குகின்றான். என்ன இது? திறந்து பாரு. ஆதித்யா திருமண அழைப்புதழை திறக்கின்றான். முதல் பக்கம். அவன் பெயரை தேடுவது போல கண்கள் ஓடுகின்றன. பிறகு மணமகள் மீரா. அவனுடைய கண்கள் அங்கேயே நின்று விடுகின்றன. சுற்றியுள்ள சத்தங்கள் மட்டும். பஸ் ஹாரன், மழைத்துளி விழும் சத்தம், மீராவின் மூச்சு. ஆதித்யா அழைப்புதழை மீண்டும் மூடுகின்றான். மீண்டும் திறக்கின்றான். அவனுக்கு நம்ப முடியவில்லை. இது... மீரா தலை குனிகின்றாள். என் கல்யாணம். நீண்ட அமைதி. ஆதித்யா, யாரோட? மீரா, வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை. மீரா தலை குனிந்து நிற்கின்றாள். ஆதித்யா கையில் இன்னும் திருமண அழைப்புதழ். அவன் மீண்டும் அழைப்புதழை பார்க்கின்றான்.
மணமகன் அருண், மணமகள் மீரா. ஆதித்யாவின் விரல்கள் அழைப்பிதழின் ஓரத்தை இறுக்கமாக பிடிக்கின்றன. அவன் முகத்தில் அதிர்ச்சி. மீரா அவனை பார்க்க தயங்குகிறாள். சில வினாடிகள். நல்ல விஷயம்தானே? மீரா அமைதியாக இருக்கின்றாள். ஆதித்யா, உனக்கு பிடிச்சிருக்கா? மீரா பதில் சொல்லவில்லை. ஆதித்யா, மீரா. அவள் மெதுவாக அவனை பார்க்கின்றாள். வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆதித்யா தலையசைக்கின்றான். ஆதித்யா, அது போதும். மீராவின் கண்களில் கண்ணீர். ஆதித்யா அதை கவனிக்கின்றான். ஆதித்யா மெதுவாக, நீ சந்தோஷமாய் இருந்தா எனக்கும் சந்தோஷந்தான். மீரா திடீரென அவனை பார்க்கின்றாள். அவள் சொல்ல நினைப்பது, நான் சந்தோஷமாய் இல்லை. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. சரி, நான் கிளம்புறேன். அவள் திரும்பி செல்கின்றாள். ஆதித்யா அவளை பார்த்து கொண்டே நிற்கின்றான். அவள் சில அடிகள் சென்றதும், ஆதித்யா, மீரா. மீரா நின்று விடுகின்றாள். ஆதித்யா ஏதோ சொல்ல வருகின்றான். ஆனால் ஆதித்யா, கல்யாணத்துக்கு நான் வரேன். மீராவின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. அவள் எதுவும் சொல்லாமல் நடந்து செல்கின்றாள். ஆதித்யாவின் ரூம். இரவு நேரம். அறை முழுவதும் இருள் சூழ்ந்து உள்ளது. ஜன்னல் வழியாக மழை சத்தம். ஆதித்யா தனியாக அமர்ந்திருக்கின்றான். அவனுடைய கையில் அந்த திருமண அழைப்புதழ். அவன் அதை திறக்கின்றான். மீராவின் பெயரை தடவுகிறான். ஆதித்யா நினைத்து பார்க்கின்றான். மீரா அவனுடன் சிரிப்பது, அவனுக்காக காத்திருப்பது, அவன் உடல்நிலை சரியில்லாத போது கவனித்துக் கொள்வது, அவன் வேறு ஒரு பொண்ணை விரும்புகிறான் என்று நினைத்து அமைதியாக விலகுவது, அவனிடம் தனது காதலை சொல்லாமல் இருப்பது, அனைத்தும் நினைத்து பார்த்து ஆதித்யாவின் கண்களில் கண்ணீர். ஆதித்யா மனதிற்குள், நான் அவளை இழக்கின்றேன்னு தெரிஞ்சும் ஏன் இவ்வளோ அமைதியா இருக்கிறேன்? அவன் கண்களை மூடுகின்றான். மீராவின் குரல் ஒலிக்கின்றது. நீ சந்தோஷமாய் இருந்தா அதுதான் எனக்கும் சந்தோஷம். ஆதித்யா கண்களை திறக்கின்றான். அவன் திடீரென எழுந்து நிற்கின்றான். ஆதித்யா, இல்ல. அவன் அழைப்புதழை இறுக்கமாக பிடிக்கின்றான். இது எனக்கு சந்தோஷம் இல்ல. அவன் நினைத்து பார்க்கின்றான். காலேஜ் டேஸ். ஆதித்யா மற்றும் மீரா நண்பர்களாக நடந்து செல்கின்றார்கள். மீரா சிரித்து கொண்டே பேசுகின்றாள். மீரா, நீ எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஆதித்யா அவளை பார்க்கின்றான். அவனது முகத்தில் காதல், ஆனால் சொல்லவில்லை. ஆதித்யா மனதிற்குள், நண்பன் என்று சொல்லி என்னை உன் வாழ்க்கையிலே வச்சுக்கிட்டியே. அந்த ஒரு வார்த்தைக்குள் தான் நான் என் காதலை மறைச்சி வச்சிருந்தேன். ஒரு டீ ஷாப். மாலை நேரம். ஆதித்யா யோசித்து பார்க்கின்றான். தனது நண்பனிடம் பேசிக்கொண்டிருக்கிறான். நண்பன், மீராவிடம் சொல்லிடுடா, நீ அவளை காதலிக்கிறேன்னு. ஆதித்யா சிரிக்கின்றான். ஆதித்யா, இல்லடா, அவளுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் அருகில் சென்று கொண்டிருந்த மீரா அந்த வார்த்தையை கேட்கின்றாள். அவள் நின்று விடுகின்றாள். அவள் கேட்கும் ஒரே வார்த்தை, வேறு யாரையோ பிடிச்சிருக்கு. மீராவின் முகம் உடைந்து போகின்றது. அவள் மெதுவாக அங்கிருந்து செல்கின்றாள். பிரசன்ட். இப்பொழுது ஆதித்யாவின் ரூம். ஆதித்யா தன் நினைவிலிருந்து வெளியே வருகின்றான். அவன் தலையை பிடித்து கொள்கின்றான். ஆதித்யா, அவளும் என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டாளா? அவன் உடனே மீராவுக்கு ஃபோன் செய்கின்றான். காலிங் மீரா. ஒரு முறை, 2 முறை, 3வது முறை. மீரா ஃபோன் எடுக்கவில்லை. ஆதித்யா அழைப்புதழை பார்க்கின்றான். வெட்டிங் டேட் டுமாரோ. அவன் அதிர்ச்சி அடைகின்றான். மீராவின் வீடு. இரவு நேரம். மீரா திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றாள். அவளது கையில் ஆதித்யாவுடன் எடுத்த பழைய போட்டோ. அவள் அந்த போட்டோவை பார்க்கின்றாள். கண்ணீர் விழுகின்றது. அவளது அம்மா உள்ளே வருகின்றார். என்னம்மா, இன்னும் தூங்கலையா?
மீரா போட்டோவை மறைக்கின்றாள். தூக்கம் வரலமா? அம்மா வெளியில் செல்கின்றார். மீரா மீண்டும் போட்டோவை எடுக்கின்றாள். மீரா மனதிற்குள், நாளைக்கு நான் இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்கு போறேன். ஆனா என் மனசு மட்டும் இன்னும் உன்னோட தான். அவள் போட்டோவை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கின்றாள். திருமண நாள். காலை நேரம். திருமண மண்டபம் பரபரப்பாக இருக்கிறது. உறவினர்கள், மங்கள இசை, மகிழ்ச்சியான சூழல். ஆனால் மீராவின் முகத்தில் சிரிப்பு இல்லை. அவள் மணமகள் அறையில் அமர்ந்திருக்கின்றாள். ஒரு கார் வந்து நிற்கின்றது. ஆதித்யா இறங்குகின்றான். அவன் கையில் திருமண அழைப்புதழ். அவன் மண்டபத்தை பார்க்கின்றான். மங்கள இசை ஒலிக்கின்றது. அவன் கண்களில் கண்ணீர். அவன் உள்ளே நடக்கின்றான். மீரா மணமகள் அறையில் அமர்ந்திருக்கின்றாள். மீரா ஆதித்யாவை பார்த்ததும், ஆதித்யா! அவள் கண்கள் உறைந்து போகின்றது. ஆதித்யா அவனும் அவளை பார்க்கின்றான். இருவருக்கும் இடையில் நூற்றுக்கணக்கான மனிதர்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த இடத்தில் இருவரை தவிர வேறு யாரும் தெரியவில்லை. மீராவின் கண்களில் கண்ணீர். ஆதித்யா மெதுவாக தலையசைக்கின்றான். நான் வந்துட்டேன். மீரா கண்களால் கேட்கின்றாள். ஏன்? ஆதித்யா மீராவின் அருகில் வருகின்றான். மீரா, ஒரு விஷயம் சொல்லணும். மீரா அமைதியாக அவனை பார்க்கின்றாள். நான் உன்னை காதலிக்கிறேன். மீராவின் கண்களில் கண்ணீர். ஆதித்யா தொடர்கின்றான். ரொம்ப நாளாக காதலிக்கிறேன். ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன்னு நினச்சேன். மீரா அழுது கொண்டே சிரிக்கின்றாள். நானும் அதே காரணத்துக்காகத்தான் உன்னை இழந்துட்டேன். ஆதித்யா அதிர்ச்சி அடைகின்றான். என்ன? நீ வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு நினச்சேன். ஒரு நீண்ட அமைதி. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். ஆதித்யா மெதுவாக, அந்த பெண்ணே நீதான். மீராவின் கண்களில் கண்ணீர் பெருகுகின்றது. மீரா, அப்படின்னா ஏன் முதல்ல சொல்லலை? ஆதித்யா சிரித்துக்கொண்டே அழுகின்றான். ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவேணுன்னு ஒரு பயம்தான் எனக்கு. மீரா, நானும். இருவரும் அமைதியாக நிற்கின்றார்கள். நம்ம 2 பேரும் ஒருத்தரை காதலிச்சுக்கிறோம். ஆனால் சொல்லாமே இருந்ததால் இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மீரா அழுகின்றாள். ஆமாம், ரொம்ப லேட்டு. இந்த நேரத்தில் மீராவின் அம்மா தொலைவிலிருந்து, மீரா வாமா. மீரா திரும்பி பார்க்கின்றாள். பிறகு ஆதித்யாவை பார்க்கின்றாள். அவள் மெதுவாக, நான் போகிறேன். ஆதித்யா எதுவும் சொல்லவில்லை. மீரா சில அடிகள் செல்கின்றாள். மீண்டும் திரும்பி பார்க்கின்றாள். ஆதித்யா அங்கே நிற்கின்றான். இருவரும் கண்களும் சந்திக்கின்றன. மீரா மேடையில் அமர்ந்திருக்கின்றாள். அவளுடைய கண்களில் கண்ணீர். அருகில் பெற்றோர். எதிரில் பெற்றோர் பார்த்த மாப்பிள்ளை அருண். அருண் நல்ல மனம் கொண்ட அமைதியானவன். திருமண சடங்கு தொடங்குகின்றது. மீரா கூட்டத்திற்குள் ஆதித்யாவை தேடுகின்றாள். அவன் இல்லை. அவள் கண்களை மூடுகின்றாள். மீரா மனதிற்குள், ஒரு நிமிடம் முன்னாடிதான் என் காதல் எனக்கு தெரிஞ்சுது. அதே நிமிஷத்திலே அதை நான் இழந்துட்டனே. மங்கள இசை ஒலிக்கின்றது. மீரா மணமேடையில் அமர்ந்திருக்கின்றாள். அவள் கண்களில் கண்ணீர். அவள் சுற்றிலும் பார்க்கின்றாள். ஆதித்யா இல்லை. அவள் மனதில் ஆதித்யாவின் வார்த்தைகள் ஒலிக்கின்றது. நான் உன்னை காதலிக்கிற மீரா. மீரா கண்களை மூடுகின்றாள். மனதிற்குள் நினைக்கின்றாள், இன்னும் சில நிமிஷத்துல நான் வேற ஒருத்தருடைய மனைவி ஆயிடுவேன். அவள் திடீரென எழுந்து நிற்க முயற்சி செய்கின்றாள். அவள் அருகில் இருக்கும் அம்மா அவள் கையை பிடிக்கின்றார்கள். என்னம்மா? மீரா பதற்றத்துடன், அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அம்மா அதிர்ச்சி அடைகின்றாள். என்ன சொல்ற? அம்மா, என்னால் இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மீராவின் அம்மா அவளை ஓரமாக அழைத்து செல்கின்றார்கள். மீரா, இப்ப என்ன பிரச்சனை? அம்மா, நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்.
அம்மா அதிர்ச்சியாக பார்க்கின்றார். யார? மீரா அழுது கொண்டே ஆதித்யாவை. அம்மா சில நொடிகள் பேச முடியாமல் நிற்கின்றார்கள். அந்த பையனா? மீரா தலையசைக்கின்றாள். ஆமாம்மா. அவன் உன்னை காதலிக்கிறானா? மீரா கண்களை மூடுகின்றாள். இப்பதாம்மா சொன்னா. அம்மா அதிர்ச்சியில். இப்பதானா? மீரா அழுகின்றாள். மீராவின் தந்தை வருகின்றார். என்ன நடக்குதுங்க? அம்மா அமைதியாக இருக்கின்றார். மீரா தந்தையை பார்க்கின்றாள். அப்பா. ஒரு சிறிய இடைவெளி. இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கப்பா. தந்தையின் முகம் மாறுகிறது. இப்பவா? ஆமாம்பா. எல்லாரும் வந்துட்டாங்க. அது எனக்கும் தெரியும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. மீரா அழுகின்றாள். அவர்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறத விட இப்பவே நிறுத்துறது நல்லதுப்பா. தந்தை கோபமாக பேசாமல் அமைதியாக, மீரா, காதல் முக்கியம்தான். ஆனா வாழ்க்கை முழுக்க காதல் மட்டும் போதாதுமா. மீரா அமைதியாகின்றாள். அவன் உன்னை நாளைக்கு எப்படி பார்த்துக்குவான்? அவன் குடும்பம் உன்னை ஏத்துக்குமா? உனக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மீரா பதில் சொல்ல முடியவில்லை. நாங்க உனக்கு கெட்ட வாழ்க்கையை கொடுக்க நினைக்கலமா? மீராவின் கண்களில் கண்ணீர். மீரா போனை எடுக்கின்றாள். ஆதித்யாவுக்கு கால் செய்கின்றாள். யாரும் எடுக்கவில்லை. மீரா மீண்டும் கால் செய்கின்றாள். கால் எண்டட். அவள் உடைந்து அழுகின்றாள். எங்கே போயிட்ட? அவள் மீண்டும் கால் செய்கின்றாள். போன் சுவிட்ச் ஆஃப். மீராவின் முகத்தில் பயம். நான் என் கல்யாணத்தையே நிறுத்த தயாரா இருக்கிறேன். ஆனா நீ எங்கத்தான் இருக்கிற? மீரா திருமண உடையிலேயே வெளியில் வருகின்றாள். அவள் சுற்றிலும் பார்க்கின்றாள். அவளுடைய நண்பன் ஒருவரை பார்க்கின்றாள். ஆதித்யாவை பார்த்தீங்களா? நண்பன். இல்லையே. அவன் எங்க போனான்? கல்யாணத்துக்கே வரவே இல்லையே அவன். மீராவின் முகம் உடைந்து போகின்றது. அருண் தொலைவில் இருந்து மீராவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் அமைதியாக அவள் அருகில் வருகின்றான். மீரா. மீரா அதிர்ச்சியுடன் திரும்புகின்றாள். அருண் அமைதியாக, நீங்க இந்த கல்யாணத்தை விரும்பலன்னு எனக்கு தெரியுது. மீராவின் கண்களில் கண்ணீர். மன்னிச்சிடுங்க அருண். மன்னிப்பு கேட்க வேண்டியதில்ல. மீரா அவனை பார்க்கின்றான். நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா? ஒரு சிறிய இடைவெளி. அந்த உண்மையை மறைச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்காதீங்க. மீரா அழுகின்றாள். அருண் தனது பெற்றோரிடம் செல்கின்றான். இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. அவனுடைய பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைகின்றார்கள். அருணின் அம்மா. என்ன சொல்ற? அவளுக்கு வேறொருத்தனை பிடிச்சிருக்கான். அருணின் அப்பா. எவ்வளவு பேர் முன்னேடி எப்படி நிறுத்துறது? அருண் அமைதியாக, ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை விட நம்ம குடும்ப மானம் முக்கியமாப்பா. அனைவரும் அமைதியாகின்றார்கள். அனைவரும் குழப்பத்தில் இருக்கின்றார்கள். மீராவின் தந்தை மெதுவாக மைக்கை எடுக்கின்றார். அனைவரும் அமைதியாகின்றார்கள். ஒரு விஷயம் சொல்லணும். மண்டபம் அமைதியாகின்றது. இந்த கல்யாணம் இப்ப நடக்காது. மீரா அதிர்ச்சியுடன் தந்தையை பார்க்கின்றாள். அருணும் அமைதியாக நிற்கின்றான். மீராவின் கண்களில் கண்ணீர். மீரா தந்தையின் அருகில் செல்கின்றாள். அப்பா. தந்தை அவளை பார்க்கின்றார். நீ விரும்பாத வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் தயாரா இல்லை. மீரா அழுது கொண்டே தந்தையை அணைத்துக் கொள்கின்றாள். ஆனா ஆதித்யாவை நீ காதலிக்கிறேன்னு சொன்ன. அவன் உன்னை திருமணம் செய்ய தயாரா இருக்கானா? மீரா அமைதியாகின்றாள். அவளிடம் பதில் இல்லை. மீரா ஆதித்யாவை தேடி வருகின்றாள். அவன் வழக்கமாக வரும் இடம். அங்கே யாரும் இல்லை. அவள் போன் செய்கின்றாள். போன் சுவிட்ச் ஆஃப். அவள் ஒரு பெஞ்சில் அமர்கின்றாள். கண்களில் கண்ணீர்.
மனதிற்குள், உன்னை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் உன்னை தேடி வந்தேன். ஆனா நீ மட்டும் என்னை விட்டு போயிட்ட. மீராவின் போனிற்கு ஒரு மெசேஜ் வருகிறது ஆதித்யாவிடமிருந்து. மீரா, நீ என்னை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மீராவின் கண்களில் கண்ணீர். ஆதித்யாவின் ரூம். இரவு. அறை முழுவதும் இருள். மேசையின் மீது மீராவின் பழைய புகைப்படம். ஆதித்யா தனியாக அமர்ந்திருக்கின்றான். அவனுடைய கையில் மீரா திருமண செய்தி இருக்கும் ஒரு புகைப்படம். அவன் அதை மீண்டும் மீண்டும் பார்க்கின்றான். ஃப்ளாஷ்பேக்கில் மீரா கூறுவது, நீ வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு நினைச்சேன். ஆதித்யா, அந்த பொண்ணே நீதான். பிரசன்ட்ல ஆதித்யாவின் கண்களில் கண்ணீர். ஆதித்யா மனதிற்குள், ஒரே ஒரு வார்த்தையை முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கை போயிருக்காது. அவன் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கின்றான். ஆதித்யாவின் ரூம். ஆதித்யா மீராவின் பழைய வாய்ஸ் மெசேஜை கேட்கின்றான். மீரா, நீ எப்பவுமே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆதித்யா சிரிக்க முயற்சிக்கின்றான். அடுத்த நொடி அழுகின்றான். நான் நண்பனா இருக்கத்தான் நினைச்சேன். ஆனா நான் உன்னை இவ்வளவு காதலிச்சிட்டேன்னு எனக்கே தெரியல. அவன் போனை கீழே வைக்கின்றான். அறை முழுவதும் அமைதி. இரவு நேரம். மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆதித்யா தனியாக நடந்து வருகின்றான். அவன் முகத்தில் மிகுந்த மன அழுத்தம். போனை எடுக்கின்றான். மீராவை கான்டாக்டை பார்க்கின்றான். அழைக்க முயற்சி செய்கின்றான். நிறுத்தி விடுகின்றான். அவன் போனில் ஒரு மெசேஜ் டைப் செய்கின்றான். மீரா. அவன் நீண்ட நேரம் எழுத முடியாமல் இருக்கின்றான். பிறகு போனை பாக்கெட்டில் வைக்கின்றான். அவன் தனியாக நின்று கொண்டிருக்கின்றான். ஆதித்யா மனதிற்குள், நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முயற்சி கூட பண்ண முடியாது மீரா. அவன் கண்களை மூடுகின்றான். ஆதித்யாவின் நண்பன் அவனை தேடி வருகின்றான். ஆதித்யா. ஆதித்யா திரும்பி பார்க்கவில்லை. நண்பன் அருகில் வந்து அவனை பிடிக்கின்றான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஆதித்யா உடைந்து அழுகின்றான். என்னால முடியலடா. அவ இல்லாம என்னால வாழ முடியாது. நண்பன் அவனை இறுக்கமாக பிடித்து கொள்கின்றான். மீராவை காதலிச்சதுக்காக உன் வாழ்க்கையே முடிச்சுக்க போறியா? ஆதித்யா அழுகின்றான். உண்மையான காதல் உன்னை அழிக்க சொல்லாது. ஆதித்யா அமைதியாகின்றான். ஆதித்யாவின் ரூம். இரவு நேரம். ஆதித்யா வீட்டிற்கு திரும்புகின்றான். அவன் போனை எடுக்கின்றான். மீராவுக்கு மெசேஜ் டைப் செய்கின்றான். மீரா, நான் உன்னை மறக்க முயற்சி பண்ணுறேன், முடியல. நீ என் வாழ்க்கையில் கிடைக்காத காதலாக இருந்தாலும் என் வாழ்க்கை முழுவதும் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்க போகிற. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ சந்தோஷமாக இரு. ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நான் உன்னை உண்மையாக காதலிச்ச. அவன் சென்று செய்கின்றான். மீராவின் வீடு. இரவு நேரம். மீரா தூங்காமல் ஜன்னல் அருகில் அமர்ந்திருக்கின்றாள். ஃபோன் நோட்டிஃபிகேஷன். அவள் ஃபோனை எடுக்கின்றாள். ஆதித்யாவின் மெசேஜ். அவள் படிக்கின்றாள். முதல் வரி. அவள் கண்கள் கலங்குகின்றன. முழு மெசேஜையும் படிக்கின்றாள். கடைசி வரியை பார்த்ததும், நான் உன்னை உண்மையா காதலிச்ச. மீரா ஃபோனை நெஞ்சோடு அணைத்து கொள்கின்றாள். ஆதித்யா என்று அவள் அழுகின்றாள். மறுநாள் கோவிலில். ஆதித்யா கோவில் படிக்கட்டில் அமர்ந்திருக்கின்றான். மீராவின் தந்தை அங்கே வருகின்றார். ஆதித்யா எழுந்து நிற்கின்றான். மாமா. மீராவின் தந்தை அவனை பார்க்கின்றார். சில நொடிகள் அமைதி. என் பொண்ணை உண்மையா காதலிக்கிறியா? ஆதித்யா தயக்கமின்றி, ஆமாம். அவளுக்காக உன்னால் என்ன செய்ய முடியும்? அவள் சந்தோஷமா இருக்க என்ன வேணும்னாலும் செய்வேன். கோவிலில் மணி ஒலிக்கின்றது. மீரா மெதுவாக கோவில் வாசலிலிருந்து வெளியில் வருகின்றாள். எதிரில் ஆதித்யா. இருவரும் நின்று விடுகின்றார்கள். சில நொடிகள் யாரும் பேசவில்லை. மீராவின் கண்களில் கண்ணீர். ஆதித்யா கண்களிலும் கண்ணீர். ஆதித்யா மெதுவாக, மீரா. மீரா சிரித்து கொண்டே அழுகின்றாள். மீரா, இந்த முறை என்னை விட்டுட்டு போகக்கூடாது. ஆதித்யா தலையசைக்கின்றான்.
இனி இல்லை. ஆதித்யா, நம்மளுடைய காதல் ரொம்ப தாமதமாக உண்மையாச்சு. மீரா, ஆனால் உண்மையா இருந்துச்சு. ஆதித்யா அவளுடைய கையை பிடிக்கின்றான். இந்த முறை நம்ம காதலை மறைக்க மாட்டோம். மீரா அவன் கையை இறுக்கமாக பிடிக்கின்றாள். சில மாதங்கள் கழித்து எளிமையான திருமணம். மீரா மணமேடையில் அமர்ந்திருக்கின்றாள். இந்த முறை அவளுடைய முகத்தில் முழுமையான சந்தோஷம். எதிரில் ஆதித்யா. இருவரும் கண்களால் சிரிக்கின்றார்கள். ஆதித்யா தாலி எடுக்கின்றான். மீராவின் கண்களில் கண்ணீர். இந்த கண்ணீர் வலியின் கண்ணீர் அல்ல, சந்தோஷத்தின் கண்ணீர். ஆதித்யா தாலி கட்டுகின்றான். மங்கள இசை. அனைவரும் கை தட்டுகின்றார்கள். திருமணத்திற்கு பிறகு ஆதித்யா மற்றும் மீரா கோவில் படிக்கட்டில் இருந்து இறங்கி வருகின்றார்கள். மீரா ஆதித்யாவின் கையை பிடித்திருக்கின்றான். ஆதித்யா அவளை பார்க்கின்றான். இப்ப சந்தோஷமா? மீரா சிரிக்கின்றாள். இப்பதான். இருவரும் ஒன்றாக நடக்கின்றார்கள். சில காதல்கள் சொல்ல தாமதமாகும், சில காதல்கள் கிடைக்க தாமதமாகும். ஆனால் உண்மையான காதல் எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஒரு நாள் தன் வழியை கண்டுபிடிக்கும். இருவரும் கைகோர்த்து தொலைவில் நடந்து செல்கின்றார்கள். கதை முடிவடைகிறது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க. இந்த கதை பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.